See, man. ஹேய் ஈஸி பாப்பி, இவன் எனக்காக வந்திருக்கான். நீதான் அந்த பையன். ஓயா, நீதான் அந்த பையன். எனக்கு தெரிஞ்சு நீயே தான். இல்ல எனக்கு அப்படி தோணல. ஓ அப்படியா? நீ இங்கேவா டஃப் காய்? என்ன நீ தூக்க முடியும்னு நினைக்கிறியா? என்னோட முட்டாள்தனமா விளையாட முடியும்னு நினைக்காத. இல்ல நீ தான் முட்டாள்தனமா நடந்துக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஹே, அவன் உன்னை முட்டாள்னு சொல்றான் மகனே. அப்ப நான் இவனை சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவேன். இவனை பாரு, எல்லாரும் மாதிரியும் ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கான். என்ன இது பொண்ணுங்க மாதிரி? நீ ஒரு சாதாரண டஃப் காய், ஒரு பொண்ணு போல ட்ரெஸ்ஸை போட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணு போல உள்ளாடைய போட்டு இருக்க. பொண்ணுங்க கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஆம்பளைங்களை தான் பிடிக்குமா என்ன? எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கும். என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீக்கோ. சரி சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். ரிலாக்ஸ். வண்டி ஓட்ட தெரியுமா அமிகோ? தெரியும், ஒரு பொண்ணு மாதிரி. நல்லா கலாய்க்கிறாய். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ எனக்கு உதவு. அது மூலமா நீ யாருன்னு எனக்கு காட்டலாம். ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டு. சின்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்காத. உனே கேப்பச்சினோ பர் ஃபேவர் No problema, Tommy. பாப்பி, அன்கிராண்ட் ப்ராப்ளம். Humberto, என் மகனே என்னாச்சு? அன்கிராண்ட் ப்ராப்ளம். அவங்க என்ன கலாய்க்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு கடைசியா இருக்கணும். உன்னோட பிரச்சனை தான் என்ன? நம்ம வெளியே வரணும். நமக்கு கொஞ்சம் பேக்கப் தேவை. நான் அங்கேயே சில பொருட்களை விட்டுட்டேன். அமிகோ, நீ நல்லா வண்டி ஓட்டுற. அதாவது பொண்ணு மாதிரி, சரியா? இது ஜோக் பண்றதுக்கான நேரம் இல்லை. கமான், எனக்காக திரும்பவும் ஓட்டு. அமிகோ, என்ன அங்க கூட்டிட்டு போ. அவங்க என்ன கலாய்ச்சிட்டாங்க. நான் யாருன்னு இந்த டவுன்ல இருக்கிறவங்களுக்கு காட்டணும். ஆல்பர்ட்டோ, உன்னா கேஃபே பாப்பா, இந்த பாம்புக்கு எதையும் கொடுக்காத. உனக்கு 2 முகம் டாமி, உனக்கு 2 முகம். இல்லைன்னா நீ ஒரு முட்டாளா தான் இருப்ப. எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. பொறுமை பொறுமை, என்னதான் உனக்கு பிரச்சனை? எல்லாரும் சிரிக்கிறாங்க டாமி என்ன பார்த்து. ஹம்பர்ட்டோ, ரபினோ அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறாங்க. யாரும் உங்களுக்கு பிடிக்கிறத செய்யறது இல்ல அம்பாட்டோ. நீ என்ன சொல்றியோ அதை தான் என்ன? செய்யறாங்க. யாராவது ஒன்று பார்த்துக்கணுமா? நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் செலவாகும். நம்ம எல்லாரும் பிரதர்ஸ்ன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது பிஸ்னஸ். நீ யாருன்னு தெரியும் டாமி. பிஸ்னஸ்மேன், ஒரு ஜென்டில்மேன். அவங்க ப்ராடக்டை லோட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. நிறைய நல்ல விஷயம். நாம எடுத்துக்கிட்டு அவங்கள முடிச்சிடலாம். நீ அதை எடுத்துக்கோ. நான் உன்னை என் பிரதர் மாதிரியும் என் சன் மாதிரியும் பார்த்துக்கிறேன். என்ன சொல்ற? உன் கால் கீழே இருக்கிறத விட எனக்கு பணமே போதும்னு நினைக்கிறேன் அமிகோ. ஹலோ ஹலோ, உள்ள வாப்பா. உன் உள்ளங்களுக்கு ஓய்வு கொடு. நீதான் என் தாத்தா சொன்ன அந்த பிக் பேட் மேனா இருக்கணும். அவர் வரும்போது உன்னை பத்தின விஷயத்த சொல்லு. அப்புறம் உனக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும். இப்ப நாம எல்லாரும் இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா நான் உன் இடத்துல இருக்க விரும்பல. எனக்கு இங்க வரணும்னு மெசேஜ் வந்தது. அவங்க சொல்றது கேக்குதா? அவங்க உன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் உன்னை விரும்புறான். உனக்கு புரியலையா? இப்ப நீ இந்த ஆன்டிக்காக பாக்குற. அவன் உனக்கு உதவி செய்வான்னு. எல்லா பிரச்சனைக்கும் அப்புறம் அவன் உனக்கு ஜூஜு கொடுப்பான். ஒரு மேஜிக் மூலமா சட்டத்தையே உடைக்க ஒண்ணு தேவை. பாருங்க, இதெல்லாம் எனக்கு என்ன தரும்? நான் 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 தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இத பண்ணு டாமி. இவனுங்க கேவலமானவனுங்க தெரியுமா? என் பசங்களை தலையாட்ட வைக்க என்னால முடியும். இப்ப அவனுங்க போலீஸ்காரங்க கிட்ட பவுடர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டானுங்க. அது ட்ரக்ஸ்ன்னு நினைப்பானுங்க லூசு பசங்க. இப்ப டாமி நல்ல பையனை ஆன்டி போலட்டுக்கு பவுடரை எடுத்துட்டு வா. யா யா, கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இடம் எனக்கு பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. இது ஒரு வேலை தேஜாவா இருக்குமோ? டாமி, இப்ப நான் உனக்கு ஒரு சின்ன வேலை சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கோ. நீ யார் மாதிரியே இருக்க. அவங்க கிட்ட வேகமான போட்டு இருக்கு. அதை வச்சு ட்ரக்ஸ கடல்ல இருந்து வெளியேத்துறாங்க. அதுதான் அங்க வாழ்வாதாரம். என் நெப்பியூ அதை தடுக்க பறந்துகிட்டே பாம்பு போடுற உன்னை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த போட்ஸ தரமட்டமாக்கு. டீ கொடுத்ததுக்கு நன்றி. ஹலோ ஹலோ, நான் ஒருத்தவங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்தேன். நீ பசியோட இருக்க டாமி. எனக்கு ஒன்று தெரியுமா? கொஞ்சம் இரு.
இன்னும் ஒரு விஷயம் எனக்காக செய் டாமி. என் பசங்க போருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கன்ஸ் இல்ல. அவனுங்க தெருவுல சண்டை போடும்போது நீ அந்த ரைஃபிளை எடுத்துக்கோ. யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. இப்ப டாமி நீ எனக்காக இதை செய். இனிமே நான் போட்ட முடிச்சு உன்னை விட்டு விலக போகுது. ஓகே ஆன்ட்டி.